வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். சிவபெருமானை வழிபடுவதால் கிடைக்கும் சிறப்பான நற்பலன்கள். சிவபெருமானை வழிபடுவதால் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மன அமைதி கிடைக்கும், பாவங்கள் நீங்கும் மற்றும் பல்வேறு நன்மைகள் சிறப்புகள் பெறலாம். சிவன் வழிபாடு ஒருவரது ஆன்மீக நிலையை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் கடவுளுடன் ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. சிவ வழிபாடு மன அமைதியை தருகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. சிவன் வழிபாடு பாவங்களை நீக்கி ஒருவரை தூய்மைப்படுத்துகிறது. சிவன் வழிபாட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அருள்கிறார். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வழிபடுவது கூடுதல் சிறப்பான பலன்களை தந்தருளும். சிவன் கோவிலுக்குள் நாம் நுழைந்தவுடன் ராஜகோபுரத்தை வணங்கி பின் பலிபீடத்தை வணங்கி மூலவரை வணங்க வேண்டும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜெபிப்பது சிவனுக்கு மிகவும் பிடித்தமானதாகும். சிவ வழிபாட்டில் ஒரு முக்கியமான அம்சமாகும். சிவபுராணம் படித்தால் சிவபெருமான் பரிபூர்ண அருளை பொழிவார். சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் புண்ணியத்தை தந்தருளக்கூடியது. சிவபுராணம், தேவாரம் போன்ற பாடல்களை பாடுவதும் சிவ வழிபாட்டில் சிறப்பானதாகும். சிவன் வழிபாடு சிவபெருமானை வழிபடுவது ஒருவரது வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை தரும் சிறந்த வழியாகும். சிவம் என்றால் அன்பு, இன்பம், மங்களம் என்று பொருள்படும். அன்பாக, அருட்பெரும் ஜோதியாக, இன்பமாக, மங்களகரமாக, மறைபொருளாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த பரமாத்மாவை வணங்குவது வாழ்வில் வெற்றிகளை தந்தருளும். சிவபெருமானுக்கு ருத்ரன் என்ற பெயர் உண்டு. ருத்ரன் என்றால் துன்பங்களை துடைப்பவன் என்று பொருள். சிவபெருமானை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். தீய கர்மாக்களில் இருந்து விடுபட சிவனை வழிபடுவதே சிறந்த வழியாகும். மேலும் நம் ஆன்ம பலத்தை அதிகரிப்பதும் சிவ வழிபாடு. பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு மிக சிறந்த வழியாகும். சிவனின் மந்திரங்கள் தினமும் உச்சரிப்பதால் அவரின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெற முடியும். சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவகுணங்கள் நமக்குள் வர துவங்கும். சிவபெருமானை உணரும் ஆற்றல் கிடைக்கும்போது அவரின் அருளும் முழுமையாக கிடைக்கும். சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது, மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியன சிவபெருமானின் அருளை விரைவில் பெற்றுத்தரும். சிவபெருமானை தினம்தோறும் வணங்கி வருவதால் திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவற்றை அவர் அருள்கிறார். ருத்ராபிஷேகம் செய்து அந்த யாகத்தில் கலந்து கொள்வதும் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வழியை அருளக்கூடியதாகும். வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் விரைவில் சிவபெருமானின் அருளை பெற்று நல்வாழ்வு வாழ அருள் புரியும்.